நான் இன்று 100 கிலோமீட்டர் தூரம் பறந்து வந்து விட்டேன். உனக்கு சொல்ல வந்தேன், கிராமமெல்லாம் பார்த்தாச்சு. அப்படியா? தம்பி யானா, ஏன் இவ்ளோ வேகமா பறக்கணும்? ஒவ்வொரு இடத்தையும் ரசிக்கணும் அல்லவா? அக்கா, ஏன் ரசிக்க? எதையும் விரைவில் பார்த்துடலாம். வேற இடம், வேற மரம், வேற உணவு. தம்பி, நீ பறந்த இடமெல்லாம் உனக்கு நினைவா இருக்கா? இல்ல அக்கா, ஆனா பறந்ததே பெரிய விஷயம். தம்பி, நான் ஒரே மரத்தில் இருந்தாலும் நாள்தோறும் அது என்னை வித்தியாசமா கற்றுத்தருது. இன்று ஒரு புதிய பூ மலர்ந்தது. நேற்று ஒரு குழந்தை சத்தமா சிரிச்சது. நான் ரசிக்கிறேன். அக்கா, நீ சொல்றது போல பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் இடையில வேறுபாடு இருக்கே. தம்பி, அதுதான் வாழ்க்கை. சிலருக்கு பயணம் முக்கியம், சிலருக்கு பயணத்தில் வரும் தருணங்கள் முக்கியம். பாடம். வாழ்க்கையில் வேகம் மட்டும் போதாது, உணர்வும் ஆழமும் தேவை. ஒரு பறவையும் சொல்லும், வாழ்ந்ததும் ரசித்ததும் மறக்க முடியாது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and Ravi Creates சேனல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.